It's story time. ஒரு பாழடைஞ்ச கோட்டையில் என்ன மர்மம் இருந்துச்சுன்னு இந்த கதையில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கோதாவரி ஆற்றங்கரை ஓரமாக பரமனூர்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் மொத்தமே 300 வீடுகள் தான் இருந்துச்சு. பரமனூர் கிராமத்தை சுற்றி நிறைய சின்ன சின்ன மலைகளும் அடர்ந்த காடுகளும் இருந்துச்சு. அந்த கிராமத்தோட புறநகர் பகுதியில் ஒரு கோட்டை இருந்துச்சு. அந்த கோட்டையை ஏதோ ஒரு காலத்தில் யாரோ ஒரு ராஜா பயன்படுத்தினாரு அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த கோட்டை எவ்வளவு வருஷம் பழமையானது அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியல. முன்ன ஒரு காலத்தில் நல்லா இருந்த அந்த கோட்டை இப்ப பராமரிப்பு இல்லாம பாழடைஞ்சு போய் கிடந்துச்சு. அந்த கோட்டைக்கு மேற்கூரையும் இல்லைங்கிறதுனால யாரும் அந்த கோட்டையில தங்கறதும் இல்லை. அந்த கோட்டைக்கு பக்கத்துல இருந்த புறம்போக்கு நிலத்துல சில நாடோடிகள் குடிசை அமைச்சு தங்கி இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த கோட்டை இருந்த பகுதியிலேந்து பாதி ராத்திரிக்கு மேல வேட்டை நாய்கள் ஊளையிடுற சத்தம் பரமனூர் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கேட்டுச்சு. அந்த கிராமத்து மக்கள் கோட்டைக்கு பக்கத்தில் புறம்போக்கு நிலத்தில் குடிசை அமைச்சு தங்கி இருந்த நாடோடிகள் கிட்ட இந்த வேட்டை நாய்களோட சத்தத்தை பற்றி கேட்டாங்க. அவங்களும் கிராம மக்கள்கிட்ட, ஆமாம் எங்களுக்கும் கேட்டுச்சு, எங்களோட குடிசை எல்லாம் மண்ணில் கட்டப்பட்ட குடிசை, அதனால் அந்த சத்தம் வந்த உடனேயே நாங்க எல்லாருமே பயந்துகிட்டு குடிசை கதவை சாத்திட்டோம், குடிசையை விட்டு நாங்க வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது நடந்த அப்புறம் ஒவ்வொரு நாளும் கோட்டை இருந்த பகுதியிலேந்து பாதி ராத்திரிக்கு மேல வேட்டை நாய்கள் ஊளையிடுற சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பரமனூர் கிராமத்துல இருந்த ஒருத்தர், இந்த சத்தம் எங்கேந்து வருதுங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி ராத்திரிக்கு மேல கோட்டை இருந்த இடத்துக்கு போனாரு. ஆனா போனவர் தான், திரும்பி வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில அவரோட உடல் மட்டும் கோட்டைக்கு வெளியே ஒரு இடத்துல கிடந்துச்சு. உடம்பு பூரா ஏதோ ஒரு காட்டு மிருகம் பிராண்டி விட்ட மாதிரி காயங்கள் இருந்துச்சு. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே கிராம மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. விசாரணைக்காக வந்த காவலர்கள் கிட்டையும் அவங்க நாய் ஊளையிடுறத பத்தி சொன்னாங்க. நாடோடிகள் குடிசை அமைச்சு தங்கி இருந்த இடத்துக்கு வந்த காவலர்கள் அங்க இருந்த நாடோடிகள் கிட்டையும் விசாரிச்சாங்க. அந்த பக்கத்துல இருந்த ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை காட்டி, ஒவ்வொரு நாள் ராத்திரியும் அந்த இடத்துலேருந்து தான் நாய்கள் ஊளையிடுற சத்தம் வருது, ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நாங்க 2-3 வேட்டை நாய்களை பார்த்தோம், எல்லாரும் தீப்பந்தம் காட்டி அந்த வேட்டை நாய்களை துரத்தின உடனே காட்டு பகுதிக்குள்ள ஓடிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. காவலர்களும் பரமனூர் கிராம மக்கள் கிட்டேந்து உதவி எடுத்துக்கிட்டு நாடோடிகள் அடையாளம் காட்டின அடர்ந்த காட்டுல வேட்டை நாய்களை தேடி பார்த்தாங்க. ஆனா அவங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியல. காவலர்களும் கிராம மக்களும் அடர்ந்த காட்டுக்குள்ள தேடின அந்த ஒரு வாரம் மட்டும் வேட்டை நாய்களோட சத்தம் பாதி ராத்திரிக்கு மேல கேட்கல. இவங்க தேடுதல் வேட்டையை நிறுத்தினதுக்கு அப்புறமா மறுபடியும் பாதி ராத்திரிக்கு மேல வேட்டை நாய்களோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. ஆனா இதுக்குள்ள பரமனூர் கிராம மக்கள் அந்த கோட்டை பக்கம் போறதையே முற்றிலுமா தவிர்த்துட்டாங்க. இதுக்கு நடுவுல பரமனூர்ல இருந்த ஒரு வீட்டுக்கு கோடை விடுமுறைக்காக இந்தர் சந்தர்னு 2 பசங்க வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் இரட்டையர்கள். 2 பேருமே 8வது படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்தர் எப்பவுமே துருதுருன்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனா சந்தர் அவனுக்கு நேர் எதிரா எப்பவும் ரொம்ப அமைதியா இருப்பான். சந்தருக்கு புகைப்படம் எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால அவன் கோடை விடுமுறைக்கு வரும்போதே அவனோட கேமராவையும் எடுத்துக்கிட்டு வந்திருந்தான். விடுமுறைக்காக பரமனூருக்கு வந்து சேர்ந்த உடனேயே பரமனூர்ல பாதி ராத்திரிக்கு மேல நாய்கள் ஊளையிடுறத பத்தி 2 பேருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேரும் அவங்க தாத்தா கிட்ட, நாங்க போய் அந்த கோட்டைய பார்த்துட்டு
சில புகைப்படங்களை எடுத்துக்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாங்க. அவங்க தாத்தாவும் பகல் வேளையில மட்டும்தான் நீங்க அங்க போகலாம், ராத்திரி போகக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையோட அவங்க கோட்டைக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. இந்தர் சந்தர்கிட்ட எனக்கு என்னவோ இது வேட்டை நாயோட வேலையா இருக்குன்னு தோணல அப்படின்னு சொன்னான். சந்தர் அவங்கிட்ட நீ என்ன சொல்ல வர, யாரோ வேணும்னே இதை செய்யறாங்க அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டான். இப்ப இந்தர் கொஞ்சம் யோசனையோட அடர்ந்த காட்டுல வேட்டை நாய்கள் மட்டும் இருக்காது, மற்ற காட்டு மிருகங்களும் இருக்கும். காட்டு மிருகங்கள் இருந்தா அது எப்பவாவது கண்டிப்பா ஊருக்குள்ள வரும். இது வரைக்கும் பரமனூர்ல இருக்கிற யாரும் எந்த ஒரு காட்டு மிருகத்தையும் பார்த்ததா சொன்னதே இல்ல. வேட்டை நாய்களை பார்த்ததாவும் கிராம மக்கள் யாருமே எதுவும் சொல்லல. ஆனா நாடோடிகள் மட்டும்தான் வேட்டை நாய்களை பார்த்ததாவும் தீப்பந்தத்தை வச்சு அதை துரத்தி விட்டதாவும் சொன்னாங்க. அவங்க சொன்னதை நம்பி கிராம மக்களும் காவலர்களும் அடர்ந்த காட்டுல தேடி பார்த்தப்ப கூட ஒரு வேட்டை நாயை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த காட்டுல சில வேட்டை நாய்கள் இருக்கிறதாவே வச்சுக்கிட்டாலும் திடீர்னு அந்த வேட்டை நாய்கள் வந்து ஒரே ஒருத்தனை மட்டும் பிராண்டி கொன்னுட்டு மறுபடியும் எப்படி மறைஞ்சு போகும்? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. இன்னைக்கு கோட்டைக்கு மட்டும் போகாம நாடோடிகளோட குடிசைகளுக்கும் போய் ஏன் பங்குக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொன்னான். சந்தர் அவங்கிட்ட நீ சொல்றத வச்சு பார்த்தா இல்லாத ஒரு வேட்டை நாய கற்பனையா இருக்கிற மாதிரி அந்த நாடோடிகள் சொல்லிருக்கணும். ஆனா அப்படி சொல்றதுனால அவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டான். இந்தரும் கொஞ்சம் யோசிச்சு அவங்களுக்கு நன்மை இல்லைன்னாலும் கிராம மக்கள் யாரும் கோட்டை பக்கம் வராத மாதிரி அவங்கள பயமுறுத்தி விடுறதுக்காக அவங்க இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி வா, கோட்டைக்கு போய் என்னன்னு பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கோட்டைக்கு கிளம்பினாங்க. சந்தர் கோட்டைக்கு உள்ளேயும் வெளியேயும் புகைப்படம் எடுக்கிறதுலேயே கவனமா இருந்தான். ஆனா இந்தர் கோட்டை பகுதியை சுத்தி வந்து ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா இவங்க 2 பேரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த கோட்டை பகுதியில எந்த தடயமும் கிடைக்கல. கோட்டைக்குள்ள சில இடங்கள் மேடாவும் சில இடங்கள் பள்ளமாவும் இருந்தத இந்தர் கவனிச்சிருந்தான். அங்க மண்ணுல இருந்த காலடி தடங்கள் யாரோ கோட்டைய பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு உறுதிப்படுத்திச்சு. நாடோடிகள் இருந்த குடிசை பகுதிக்கு 2 பேரும் போனப்போ எல்லா குடிசையோட கதவும் திறந்தே கிடந்துச்சு. எந்த ஒரு குடிசையிலையும் யாருமே இல்ல. இந்தரும் சந்தரும் ஒவ்வொரு குடிசைக்குள்ளையும் போய் பார்த்தாங்க. ஆனா குடிசைக்குள்ள இருக்க வேண்டிய எந்த ஒரு பொருளும் கூட குடிசையில இல்ல. சந்தர் இந்தர்கிட்ட இவங்க நாடோடிகள்ங்கிறது சரியாத்தான் இருக்கு, இந்த இடத்தை எல்லாருமா காலி பண்ணிக்கிட்டு வேற ஏதோ ஊருக்கு போயிட்டாங்க போல அப்படின்னு சொன்னான். ஆனா இந்தர் அவங்கிட்ட இந்த குடிசைகளுக்கு ஒரு பக்கம் கோதாவரி ஆறு வந்துடுது, இன்னொரு பக்கம் அடர்ந்த காடு, 3வது பக்கம் மலை இருக்குங்கிறதுனால அவங்க கண்டிப்பா பரமனூர் கிராம மக்களோட கண்ணுல படாம இந்த குடிசைகளை காலி செஞ்சுக்கிட்டு போயிருக்க முடியாது. கோதாவரி ஆறையும் மலையையும் விட்டுட்டு பார்த்தா காட்டு பகுதியில அவங்க எல்லாரும் போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தரை கூட்டிக்கிட்டு அடர்ந்த காடு இருக்கிற பகுதிக்கு வந்து சேர்ந்தான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு ஒத்தையடி பாதை இருக்கிறத கண்டுபிடிச்சான். யாரோ அந்த ஒத்தையடி பாதைய பயன்படுத்தினதுக்கு அடையாளமா பாதைக்கு நடுவுல அங்கங்க காலடி தடங்களும் தெரிஞ்சிச்சு. நாடோடிகள் அவங்களோட குடிசைய காலி பண்ணிக்கிட்டு இந்த வழியாத்தான் வேற ஊருக்கு போயிருக்கணும். இனிமே யாருகிட்ட போய் என்னத்தை விசாரிக்கிறது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சந்தரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஆனா அவனோட மனசு முழுக்க எங்கேயோ எதையோ தவற விடுற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு. சந்தரோட கேமராவை வாங்கி அவன் எடுத்திருந்த புகைப்படம் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா அவன் பார்க்க ஆரம்பிச்சான். ஒரு புகைப்படத்துல மட்டும் கேமராவோட ஃப்ளாஷ் பட்டு ஏதோ ஒரு பொருள் மின்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிச்சு. கோட்டை பகுதியில் இப்ப யாருமே இல்லைங்கிறதுனால அந்த பொருள் கண்டிப்பா இன்னும் அங்கேயே தான் இருக்கும், உடனே போய் அதை பார்த்துட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி சந்தரை கூட்டிக்கிட்டு மறுபடியும் கோட்டை இருக்கிற இடத்துக்கு அவன் வந்தான். அந்த புகைப்படத்தை சந்தர் எடுத்த அதே இடத்தை கண்டுபிடிச்சு
அந்த இடத்துல அங்குலம் அங்குலமா இந்தர் தேடினப்போ ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு சின்ன தங்க காசு கிடைச்சிச்சு. அது ரொம்ப பழங்கால தங்க காசுன்னு பார்த்த உடனேயே இந்தருக்கு தெரிஞ்சிடுச்சு. அவன் சந்தர்கிட்ட, இந்த கோட்டையோட மர்மம் என்னங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எந்த காலத்திலேயோ இந்த கோட்டையை பயன்படுத்தினவங்க இங்க தங்க காசுகளை புதையலா புதைச்சு வச்சிருக்காங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட இந்த நாடோடிகள் அந்த புதையலை எடுக்கிறதுக்காகத்தான் இங்க வந்து குடிசை அமைச்சு தங்கி இருந்திருக்காங்க. கோட்டைக்குள்ள சில இடம் மேடாவும் சில இடம் பள்ளமாவும் இருந்ததை நீ கவனிச்சிருப்ப. அவங்க புதையலை தேடினதுக்கான ஆதாரமே அதுதான். பூமிக்கு அடியில கிடைக்கிற எந்த ஒரு விலை மதிப்புள்ள புதையலும் அரசாங்கத்துக்குத்தான் சொந்தங்கிறது உனக்கும் தெரிஞ்சிருக்கும். புதையலை தேடும்போது பரமனூர் மக்கள் இங்க யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் வேட்டை நாயோட சத்தத்தை செயற்கையா உருவாக்கி கிராம மக்களை பயமுறுத்தி விட்டுருக்காங்க. அதையும் மீறி கோட்டைக்கு வந்த ஒருத்தரை எங்க இந்த ரகசியத்தை மற்றவங்க கிட்ட சொல்லிடுவாரோ அப்படிங்கிற பயத்துல அவங்களே கொலையும் செஞ்சுட்டு வேட்டை நாய் கொன்ன மாதிரி நாடகம் ஆடி இருக்காங்க. இந்த அடர்ந்த காட்டுல இருக்கிற ஒத்தையடி பாதை வழியா போனா 30 கிலோமீட்டர்ல சின்னமனூர்னு இன்னொரு கிராமம்தான் வருது. இவங்க எல்லாருமே அங்கதான் போயிருக்கணும். நாம இப்பவே காவலர்கள் கிட்ட நாம சேகரிச்ச எல்லா தகவல்களையும் சொன்னா சின்னமனூர் கிராமத்துல வச்சு அத்தனை நாடோடிகளையும் கைது செஞ்சிட முடியும் அப்படின்னு சொன்னான். இந்தர் சொன்ன தகவல்களையும் சந்தர் எடுத்த புகைப்படங்களையும் பார்த்த உடனே என்ன நடந்திருக்குங்கிறது காவலர்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு. அடுத்து வந்த ஒரு நாளைக்குள்ள சின்னமனூர் கிராமத்துல வச்சு எல்லா நாடோடிகளையும் காவலர்கள் கைது செஞ்சிட்டாங்க. வசமா மாட்டிக்கிட்டது தெரிஞ்சதும் வேற வழியே இல்லாம நாடோடிகள் எல்லா உண்மையையும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க பதுக்கி வச்சிருந்த புதையலையும் காவல்துறை மீட்டு எடுத்துச்சு. ஒரு பெரிய வழக்க சுலபமா கண்டுபிடிச்சு கொடுத்த இந்தரையும் சந்தரையும் காவல்துறை ரொம்பவே பாராட்டிச்சு. கோடை விடுமுறைய கழிக்க போன இடத்துல ஒரு பெரிய மர்மத்தை விடுவிச்ச திருப்தியோட இந்தரும் சந்தரும் அவங்களோட சொந்த ஊருக்கு கிளம்பினாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.